திருநாவுக்கரசு பெருந்தகை அருளி செய்தது கூற்றாயினவாறு விளக்ககளிர். இதை நிறைய முறை கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த ஒரு சில பாடல்களை மட்டும் பாடிட்டு அடுத்த பதிகத்துக்கு போகலாம். ஏன்னா நம்ம குறைவாக இருந்தது நேரம். அதனால் பண் கொல்லி பண்ணில் அமைந்த திருநாவுக்கரசு பெருந்தகை திருவாய்மலந்தருடைய 4ஆம் திருமுறை விளக்கம்லாம் காலைல கேட்டிருப்பீங்க. ஐயா ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஒரு சில பாடல்களை மட்டும் பாடிட்டு அடுத்த பதிகத்துக்கு போகலாம். ஸ்ட்ரம்பலம் கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றில் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட தோற்றாதென் வயிற்றில் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஒவ்வொரு வரியாக பாடலாம். நான் பாடுறேன், நீங்கள் திருப்பி பாடுங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் இந்த இரவும் பகலும் சேர்த்து சொல்லக்கூடாது, இடைவெளி இருக்கு, அதை கவனமாக சொல்லணும். அதனால சொன்னேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் அந்த 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 இடத்துல அந்த வணங்குவன் அப்படி சொன்னாதான் அந்த தாளம் வரும். வணங்குவன் சாதாரணமாக சொன்னால் அது படிக்கிற மாதிரி ஆயிடும். வணங்குவன் எப்பொழுதும் ஆமாம், அந்த அந்த மாத்திரை அளவு சரியாக உச்சரிக்கணும். எப்பொழுதும் ஆமாம், சாதாரணமாக சொன்னோம்னா வணங்குவன் எப்பொழுதும் அப்படி வராது. வணங்குவன் எப்பொழுதும்
அருமை. தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே. அந்த வயிற்றின் கொஞ்சம் அழுத்து சொல்லணும். வயிற்றின் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே. குடரோடு துடக்கி முடக்கியிட. தோற்றாதில் வயிற்றில் அகம்படியே. குடரோடு துடக்கி முடக்கியிட. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. அடுத்த பாடல் பாருங்க. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கிட. நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சேலும் என் நீர் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. அவ்வளோதாங்க. ஆறாவது பாடல் பாடுங்க. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். தலையில் பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய். அலந்தேன் அடியேன் அதிகை கெடில. விரட்டான துறை அம்மானே.
8வது பாடல் பாருங்க. வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்கவில் குழைக்காதுடை எம் பெருமான். கலித்தேயல் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. பத்தாவது பாடல். போர்த்தாய் அங்கோரானையில் ஈருரி தோள் புறங்காடு அரங்கா நடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அரக்கன் தன்னை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான விளக்கிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2வது பாடலில் சொல்கிறார் பாருங்கள். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். இந்த உடம்புல எத்தனை பகுதி இருக்குதுங்க. எந்த பகுதியிலையும் இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் இருக்கான், நமக்கு தெரியாது. ஆனால் எங்கே சொன்னார் பாருங்கள், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். அங்கே தான் ஒன்றும் இல்லை, அதனால் நீ வந்து அங்கே இரு அப்படின்னு சொன்னார். நெஞ்சத்தில் எதாவது இருக்குங்களா நம்ம நெஞ்சத்தில்? இங்கே ஒன்றும் இல்லை, அங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். வேறு எங்கேயும் போகாத சாமி, அந்த இடம் உனக்காக தான் வச்சுருக்கிறேன். யார் வந்தாலும் அந்த இடத்துல விடமாட்டேன், உனக்கு மட்டும்தான் இடம். நெஞ்சம் உனக்கு தான். அதனால தான் நெஞ்சே நீ நினையாய் அடுத்து வரப்போகுது பதிகம். அப்படி தூய்மையான இடம். இறைவன் அடியார் உள்ளத்து கோயிலா கொண்டவன் இல்லையா? பணக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். யார் நினைக்கிறாங்களோ அவங்க மனத்தை இடமாக கோயிலாக கொள்வானாம். அப்போது அந்த அந்த பாடலை சொல்கிறார், நெஞ்சம் மக்கே இடமாக வைத்தேன், வேறு இடம் உனக்கு இல்லை. 8வது பாடலை சொல்கிறார் பாருங்க, வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். ஏறக்குறைய நம்ம நிலைமை அதுதான். மனை வாழ்க்கை சொல்லுங்க, மனை வாழ்க்கை. காலைல ஐயா சொன்னாரா விளக்கம்? என்ன சொன்னாருங்க? அது என்ன சொன்னார் அப்பயே மறந்துருச்சிங்க அப்படிங்கிறீங்களா? என்ன சொன்னார்? வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க.
நீங்கி இருக்கிறாரு. ஆமாம், சரி. வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தார் ஒருவர் துணை யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாரா? அவன் தான் துணை. அந்த பாட்டில் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லியிருக்கார் பாருங்க. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சலித்தால் ஒருவர் துணை சங்கவெண்குலை காதுடைய பெருமான் சலித்தால் துணை. நம்மளாம் எங்கேயோ போய் சலிச்சுக்குவோம். சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவோம், நண்பர்களிட்ட சொல்லுவோம், இல்லை ஐயாட்ட சொல்லுவோம். சாப்பாடு சரியில்லை ஐயா, சாப்பாடு மாற்றணும் ஐயாட்ட சொல்லுவோம். அவர் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறார். அந்த மாதிரி நமக்கு இயலாமையை யாரிடத்துல சொல்லி நம்ம வேதனையை கொட்டிடுவோம் இல்லையா? ஆனால் அவர் எங்கே சொல்கிறார் பாருங்க, மனை வாழ்க்கை மகிழ்ந்தடையின் சலித்தால் ஒருவர் துணை யாரு? நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. வீட்டில் அடித்தா வெளியில் போய் சொல்லுவோம், வெளியில் அடித்தா வீட்டில் போய் சொல்லுவோம். ஆக மொத்தம் அடி உண்டு நமக்கு. ராஜா சொல்லிக்கிறது பாருங்க. அதுபோல் திருநாவுக்கரசு பெருந்தகை சமண சமயத்தில் இருந்து இப்போ தான் உள்ள நுழைகிறார், சைவ சமயத்துக்குள்ளே வரார். வரும்பொழுது இறைவன் அவரை தடுத்து ஆட்கொண்டான். என்ன கொடுத்து ஆட்கொண்டான்? சூளை கொடுத்து ஆட்கொண்டான். அதுக்கு என்ன மருந்து அமைந்தது? திலகவதியார்தாம் திருநீர் கொடுப்ப பெருவாழ்வு வந்தது என்று மகிழ்ந்தார். அந்த திருநீர் பூசனோட என்னாச்சு? சூளை நோய் போச்சு. நமக்கும் அதுதான். சூளை போகிறதுக்கு டீ வந்துருச்சு, டீ சாப்பிடுது.